ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ். வாங்க பிளாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு நீ பார்க்க போகிறது முடி உதிர்வு. அப்புறம் நம்மளுக்கு முடி நல்ல ஒரு திக்னஸாக நல்ல ஒரு க்ரோத் ஆகிறதுக்கு, நரமுடி பிரச்சனை இருந்தால் அது தீர்றதுக்கு தேவையான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் தாங்க. இதில் எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தான். அந்த சின்ன உள்ளி, அதாவது வெங்காயம், குட்டி வெங்காயம் இருக்குல்ல, அது மட்டும்தான் அதில் நம்ம பச்சையாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செம்பருத்தி ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் முடி உதிர்வுக்கு செம இதுங்க. அதேமாதிரி டேண்ட்ரஃபும் வரவே செய்யாது. செம்பருத்தியில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் இது மருதாணி. இதுவும் நல்லா காய வச்சு எடுத்துருக்குறேன். மருதாணி சீட்ஸ் கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் மருதாணி எதுக்குன்னா, மருதாணியிலோட அந்த ரெட் கலரும் நம்ம இதில் அவுரியல் சேர்க்க போகிறோம். அவியில் உள்ள பர்பிள் அவரி அது. அதனால் ரெண்டும் கலந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி கரும் ப்ளூ கலர் வரும். அதுக்காண்டி தான் இது. நாட்டு நெல்லிக்காய் சீடெலாம் எடுத்துகிட்டு நல்லா வெட்டி காய வச்சு வச்சுருக்குறேங்க. அப்புறம் இது நம்ம கரும்புலா இதை பற்றி தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். அதனோட லிங்கு கீழே கொடுக்குறேன் பாருங்கள். கரும்புலா ஒயிட் ஹேருக்கு அதாவது ரொம்ப ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஒயிட் ஹேரை அப்படி இல்லாமல் ஆக்குற அளவுக்கு பண்பு அதில் இருக்குது. கரும்புலாவோட பெனிஃபிட் நீங்கள் பாருங்கள் தெரியும். அப்புறம் இது சின்ன உள்ளி. இது குளிர்ச்சி கொடுக்கும். அப்புறம் கருவேப்பிலை நம்ம கருமைக்கு, அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு தான். இது அவுரி. இது என்ன அவுரினா, பிங்க் அவுரி. நார்மலாக 2 அவுரி உண்டுங்க. ஒன்று கலர் இல்லாத அவுரி, இது பிங்க் கலர் அவுரி. இந்த அவுரி போட்டாலே, எண்ணெயில் போட்டாலே அந்த எண்ணெய் பர்பிள் கலரில் மாறும். இந்த பர்பிளும் அப்புறம் நம்ம மருதாணியில் உள்ள ரெட்டும் கலந்து நமக்கு கரும் ப்ளூ கலரில் மாறும். அதுதான் கருப்பாகிறதுக்கு காரணம். இது கருஞ்சீரகம் நிறைய இதுக்கு ரொம்ப நல்லது. கருஞ்சீரகம் குளிர்ச்சி, அந்த டேண்ட்ரஃப் ஃபிலமாக்கும். அப்புறம் வெந்தயமும் குளிர்ச்சிங்க. இந்த எல்லாமே நம்ம என்ன செய்யணும்னா, நல்லா அப்படி நம்ம இப்போ 1 லிட்டர் எண்ணெய்க்கு இது எல்லாமே ஒரு 20 கிராம் எடுக்கணுங்க. இது எல்லாமே அப்படி காய வச்சு அப்படி எண்ணெயில் ஊற போட்டு ஒரு 20 நாள் கழித்து அப்படியே நம்ம தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது அவ்வளோத்தையும் அரைச்சி அடை மாதிரி தட்டி காய வச்சு, அந்த அடையை நம்ம எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சு அந்த அடையை அதில் போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக தான் என் ஆயிலில் போட்டு அது ஒரு 20 நாள் கழித்து, ஆனால் என்ன கலர் பாருங்கள், எப்படி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது ஒயிட் ஹேர் இதாகும், ஹேர் லாஸ் இல்லாமல் இருக்கும். முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம முடி அவ்வளோ கருப்பாக ஷைனிங்காக இருக்கும். நம்ம தனியாக அதுக்குன்னு டைம் கொடுக்க நேரம் இருக்காதுல்ல. அப்படி இருக்கவங்களுக்கு இதை மட்டும் 1 டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு நான் சொல்கிற அளவு நம்ம ஒரு 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் ஆயிலில் எல்லாமே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.